ஆத்மாவுக்கு தேவையான மிகப்பெரிய ஒரு ஜீவன் அன்பு. யாருடைய அன்பு? தேவ அன்பு. பலமுறை சொல்வதை மறுபடியும் சொல்லுகிறேன். வயிற்றுக்கு தேவை போஜனம், ஆத்மாவுக்கு தேவை அன்பு. ஆமென். ஆத்மா என்கிற ஒன்றுக்கு தேவை அன்பு. அது போஜனத்தை கொடுத்து திருப்திப்படுத்த முடியாது. பக்தர்களால் உடுத்தி வைக்கப்பட்டு திருப்திப்படுத்த முடியாது. பணத்தை கொட்டி கொட்டி ஆத்மாவை திருப்திப்படுத்திவிட முடியாது. சம்பாதித்து பதவி ஏற்பட்டு அதனால் பதவிகளால் ஆத்மாவை திருப்திப்படுத்திவிட முடியாது. ஆத்மா என்பது படைக்கப்பட்ட நோக்கமே அன்புக்காகவே. வயிற்று போஜனத்துக்காக படைக்கப்பட்டது வயிறு. போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், போஜனமும் வயிற்றுக்கு தகுந்ததா இருக்கும். படைப்பின் நோக்கத்தை புரிஞ்சுக்கணும். என் வயிறு எதுக்காக படிச்சிருக்காரு? போஜனத்துக்காக, தண்ணி குடிக்கிறதுக்காக. ஒவ்வொரு பர்பஸ். லங்ஸ் எதுக்காக படிச்சிருக்காரு? சுவாசிப்பதற்காக. ஆமென். இருதயம் பிளட் சர்க்குலேஷனுக்காக, ரத்த ஓட்டத்துக்காக. ஒவ்வொன்றும் ஒரு நோக்கத்துக்காக சரீரம் படைக்கப்பட்டிருக்கும் போது ஆத்மாவை படைத்த தேவன் அந்த பசிக்கு, ஆத்மாவின் பசிக்கு அன்பே பிரதானம். ஆமென். அது அன்பில்லாவிட்டால் அது செத்து மடியும். அது அன்பில்லாவிட்டால் பசி தாகத்தால் வறண்டு போன செத்து போகிற ஒரு மனிதனை போல செத்து போகும் ஆத்மா. ஆத்மாவை அழிக்க வேண்டுமையானால், ஆத்மாவை கொல்ல வேண்டுமையானால் அதுக்கு அன்பை கொடுக்காமல் பட்டினியிட வேண்டும். ஆமென். எத்தனை புரியுது? உங்க ஆத்மாவை பத்தி, உங்களுக்கு ஆத்மா இருக்கு இல்லையா? உங்க ஆத்மாவை பத்தி சொன்னீங்க. உங்க ஆத்மாவுக்கு என்ன வேணும் என்றால் அன்பு வேணும். சத்துருவின் வஞ்சகம் என்னவெனில் அந்த அன்பை உலகத்திலிருந்து பெற்றுக் கொள்ளும்படி வழி நடத்துவது. இவங்க ரொம்ப அன்பா இருக்கும், புருஷ அன்பா இருக்கான்னு நினைச்சீங்கன்னா தொலைஞ்சது உங்க ஆத்மா. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த அன்பு தேவ அன்புக்காக தான் ஆத்மா படைக்கப்பட்டது, கூட பூசனுடைய அன்புக்காக அல்ல. ஆமென். எத்தனை புரியுது? உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு இல்ல. அனுபவம். அது மனைவியுடைய அன்புக்காக படைக்கப்படல. ஆத்மா தேவனுடைய அன்புக்காக படைக்கப்பட்டது. என் மனைவி ரொம்ப அன்பா இருந்தா ஆத்மா திருப்தி அடையும், செத்து நாடி போயிடும். அனுபவம். அத்தனை டிசப்ஷன், வஞ்சனை. பிள்ளைகள் அன்பாக இருந்தா பெற்றோர் சந்தோஷமா இருப்பாங்க? அல்லவே அல்ல. அதனால ஆபிரகாம் சொன்னார், பிள்ளை தூக்கி பலிபீடத்தில் வை. ஆமென். பிள்ளையுடைய அன்பு உள்ள உன் ஆத்மாவுக்கு என்ன அன்பேனார்? ஆமென். பிள்ளையுடைய அன்பு ஆத்மாவுக்கு தேவை. ஆபிரகாம் ஆத்மாவுக்கு தேவை தேவனுக்கு கீழ்ப்படி, தேவனுடைய அன்பு. பிள்ளைகள் அன்பு பெற்றோரின் ஆத்மாவுக்கு சுகமா, சமாதானமா? ஊர்காமா இவனை அப்பப்ப நச்சிக்கலாம். அது ஸ்தோத்திரம். ஆமென். அது மெயின் சாப்பாடா சாப்பிட முடியாது. ஹல்லேலூயா. ஊறுகாய் முழுசு போட்டுனா சாப்பிட முடியுமா? என்ன ஆகுன்னு நினைச்சு பாருங்க. அதெல்லாம் அப்பப்ப சைட் டிஷ் தான். ஆத்மா என்பது படைக்கப்பட்ட நோக்கத்தை ஒரு மனிதன் உணர்ந்து கொள்ளணும். நீங்க உணரணும், நான் உணரணும். ஆத்மாவுக்கு தேவை என்ன என்பதை உணரணும். வயிற்றுக்கு சாப்பாடு தான் தேவை. புண்ணையும் புண்ணாக்கையும் கொடுத்தா முடியுமா? அவ்வளவு சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தா முடியுமா? ஏத்துக்குமா? அறிவு இருக்குல்ல, இது சாப்பிடக்கூடாத பொருள்னு. அதுபோல ஆத்மாவுக்கு தேவை என்ன? அவ்வளவு புரிஞ்சுக்கணுமே. ஆத்மாவை நாமே தற்கொலைக்கு நேரம் நடத்துவது போல, ஆத்மாவை நாமே அழிவுக்கு நேரம் நடத்துவது போல, உலகத்தின் அன்பை பிசாசானவன் கொடுக்கும் போது அதுக்கு நாம் இடம் கொடுத்துறோம். எத்தனை பேர் புரியுது? ஆத்மா என்பது வேறு ஒன்றினாலும் ஜீவனை பெற முடியாது, பிழைக்க முடியாது. அது தேவனால் அரவணைக்கப்பட வேண்டும். ஆமென். தேவ அன்பை உணர்வதற்கு அழகாய் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் ஆத்மா தேவனையே வாங்கிட்டு கதறுகிறது. அல்லேலூயா. உங்க ஆத்மா யாரை பார்த்து கதறுகிறது? எதற்காய் கதறுகிறது? ஒரு மூலன் சொல்லுகிறான், என் ஆத்மாவை நீ புசித்து, நீ குடித்து திருப்தியாயிரு. ஆத்மா என்னைக்கு புசிக்குது, குடிக்குது? அது மூடனுடைய வார்த்தை. இந்த உலக நன்மைகளால் திருப்தி அடைய வஞ்சிக்கிற நிலை அது. சிலருக்கு ஆத்மாவுக்கு சந்தோஷம், ஆத்மா தான் சந்தோஷப்பட முடியும், சரீரம் சந்தோஷப்படாது. ஆத்மா சந்தோஷப்படுது. பணம் வந்தால் சந்தோஷம், வஞ்சனை. உலக சிநேகத்தால் ஆத்மா வஞ்சிக்கப்படுகிறது. உங்களுக்கு சந்தோஷம் பணத்தினால் வந்தா தேவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டா, அந்த பணம் நாசமாகும். உங்கள் ஆத்மாவை வேறு எதனால நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ண, திருப்திப்படுத்த விரும்பினாலும், அது எதுவா இருந்தாலும் அது நாசமாகும். அது மேல் தேவ கோபம் பற்றி எரியும். அது யாருடைய அன்பா இருந்தாலும் அது தேவ கோபத்தை பற்றி எரிய பண்ணும். புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. எத்தனை புரியுது?